சார், நான் இங்கே போலீஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து வரேன், முத்தையா தெருவிலேருந்து. அந்த ஃபார்ம் எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட் காலம் ஃபில் பண்ணிட்டேன். ரெண்டாவது காலம் வந்து 2002 எங்கே ஓட்டு போட்டிங்களோ அந்த டீட்டெயிலில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2002 லிஸ்ட்டு நம்மக்கிட்ட தெரியாது. ஓட்டு போட்டது இன்னும் நான் ராமாபுரம் சென்னையில். ஸோ அங்கே நான் வாடகை வீட்டிலேருந்து அங்கே போட்டேன் ஓட்டு. இப்போ நான் போலீஸ் குவார்ட்டர்ஸ் வந்துட்டேன். 2010 இங்கே தான் போட்டுட்டு இருக்கிறேன், எங்கள் ஸ்டெலா மேரிஸ் காலேஜில். அந்த 2002 டீட்டெயில் இங்கே ஓப்பன் ஆகும் நெட்டில். அதில் வந்து நம்மளுக்கு இந்த பாகம் நம்பரு, வரிசை நம்பர், சீரியல் நம்பர் எல்லாம் எடுத்து கொடுப்பீங்கன்றதுக்காக டீட்டெயில் கேட்கறதுக்காக வந்தேன். இவங்க வந்தாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த டீட்டெயிலாம் எங்ககிட்ட இங்கே கிடையாது, நீங்கள் ராமாபுரம் போய் அங்கே இருக்கிற அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வாங்க, ஃபில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை இப்போ அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ நான் நெட்டில் போயிட்டு நம்ம செல்லுலேயே வருது வாட்ஸ்அப்பில், அதை ஓப்பன் பண்ணால் எதை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் எனக்கு தான் தெரியாது. ராமாபுரம்னு ஓப்பன் ஆகிடும், நாயுடு தெருன்னு ஓப்பன் ஆகிடும், நம்ம வீட்டு நம்பர் இருந்த பற்றியா சீரியல் நம்பர் அதெல்லாம் ஓப்பன் ஆகிடும். அதெல்லாம் நம்ம போட்டு போய் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணணுமான்றது தான் எனக்கு. அந்த நம்பர் இவங்களே பார்த்து சொல்ல மாட்டாங்களான்றது தான் என்னுடைய கேள்வி. ஆமாம், இப்போ ராமாபுரம் பக்கத்தில் இருக்கு, அதனால உங்களை போக சொல்லலாம். இப்போ தூரத்தில் இருக்கவங்க என்ன மாதிரியான சிரமத்தை? கண்டிப்பாக சிரமம். இப்போ திருநெல்வேலியிலேருந்து வந்திருப்பாங்க, கன்னியாகுமரியிலேருந்து வந்து இங்கே இருப்பாங்க. 2002 அங்கே போட்டிருப்பாங்க, இப்போ இங்கே இருக்காங்கன்னு வச்சுங்க. அவங்களாம் வந்து அங்கே போய் வாங்கிட்டு வாங்கன்னா எப்படி போயிட்டு வர முடியும்? அதனால எவ்வளோ சிரமம் இருக்குது. என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து இந்த ஐடி கார்டு காமிச்சாங்க பற்றி அந்த நம்பரை போட்டாவே வரணும். நம்பர் போட்டாவே அந்த யூஆர்டி கார்டு, அந்த எலெக்ஷன் ஐடி கார்டில் ஒரு நம்பர் இருக்குது. அந்த நம்பர் போட்டாவே இவர் எங்கே போட்டிருக்காரு லாஸ்ட் 2002 அப்படின்னு டீட்டெயில் அவங்க கையில் இருக்கணும். இருந்து இவங்க இந்த தொகுதியில் இந்த இதில் போட்டிருக்காங்க, இப்போ இங்கே இருக்காங்க அப்படின்னு டீட்டெயில் அவங்களே எடுத்து கொடுக்கணும், அவங்களே ஃபில் பண்ணணும், ஈஸியாக ஆக்கணும். குறைஞ்சபட்சம் உங்ககிட்ட வந்து ஒரு சிஸ்டம், ஒரு லேப்டாப் எதுவுமே இல்லை, எதுவுமே ஒரே ஒரு செல்லு வச்சுன்னு அதில் பார்க்குறாங்க. அந்த லிஸ்ட் ஃபார்ம் கொடுக்கறதுக்கு தான் அந்த லிஸ்ட் கூட அவங்க, மற்றபடி ஃபில் பண்ணுறதுக்கோ ஒரு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ போட்டு பற்றியா ஒரு வாரம் டைமிங் கொடுத்துருக்காங்களா, எந்த விதமான ஹெல்ப்பும் கிடையாது. ஆமாம். உங்க ஃபேமிலியில் எல்லாருமே இதை ஃபில் பண்ணிட்டாங்களா சார்? எல்லா ஃபார்முமே நான் வச்சுருக்கேன். ஒய்ஃபு, பையன், பொண்ணு 4 பேர் ஃபார்ம் கையில் வச்சிருக்கிறேன். முதல்ல எனக்கே டீட்டெயில் வழி பிறக்கல, அப்புறம் எங்கள் பசங்களுக்கு எங்கேருந்து பிறக்கும்? என்னுடைய இதுவும் தெரிஞ்சால் தானே ஃபில் பண்ணால் தானே எங்கள் பசங்களுக்கு நான் ஃபில் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. எஸ். இப்போ நீங்கள் இந்த ஃபில் பண்ணி கொடுக்கறதுல நீங்கள் பார்த்த வரைக்கும் என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க? இல்லை எல்லாமே ப்ராப்பராக போதும், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? என்னையை பொறுத்த வரைக்கும் இது கரெக்டாக ப்ராப்பராக போயிட்டுருக்கு. பட்டு ஃபெசிலிட்டிஸ் இல்லாதவங்க, தோஸ் ஆர் நாட் ஹேவிங் செல்ஃபோன் வித் டச் ஃபோன், அவங்களுக்கு வந்து இந்த ஓல்டு டீட்டெயில்ஸ் எடுக்கிறதுல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குன்னு ஐ திங்க் ஸோ அதை வந்து ஒரு டிஸ்பிளே மாதிரி பெருசாக வச்சுட்டாங்கன்னா ஒர்க் லோடு குறையும், வரவங்களுக்கும் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கும் ஒர்க் லோடு குறையும், வரவங்களுக்கும் டக்குன்னு பார்த்துட்டு அதை டக்குன்னு பண்ணி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அதை ஸ்பீடப் பண்ணலாம் இந்த ஒர்க்கை. திஸ் த மை ஒப்பீனியன். இது பண்ணி கொடுத்தா கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். 2002ல் 2005ல் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்பில் போய் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அது இருக்கிறவங்களுக்கு, அது இது இருக்கிறவங்களுக்கு, ஃபெசிலிட்டி இருக்கிறவங்களுக்கு பார்க்குறது ஈஸியாக தான் இருக்குது. அதையும் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு டிஸ்பிளே மாதிரி, இந்த மாதிரி சென்டரில் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிஸ்பிளே மாதிரி, டிவி மாதிரி ஒன்று பண்ணிவிட்டு அதில் வந்தவங்களே டக்குன்னு பார்க்குற மாதிரி, எல்லாரும் ஒரே இடத்துல பார்க்குற மாதிரி போட்டால் அந்த ஸ்ட்ரீம் லைன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஆமாம். இதுதான் அவங்களோட ப்ராப்ளத்தை தான் நான் ஆஸ் அ பப்ளிக்காக அவங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறேன். இது மாதிரி நிறையா பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் நான் அதை சொல்கிறேன். எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. லேப்டாப் இருக்கும், இல்லைனா செல்ஃபோன் வச்சுருப்போம், வித் ஃபெசிலிட்டி, நெட் ஃபெசிலிட்டி டக்குன்னு பார்த்து எடுத்து போட்டு கொடுத்துட்றோம். இல்லாதவங்களுக்கு தான் இந்த பிரச்சனையை சொல்கிறோம். அவங்க தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதில் அதிகமாக எடுத்துக்குவாங்க, சர்வீஸ் பண்ணுறவங்களோட டைமை அதிகமாக எடுத்துக்கிறாங்க. எங்களை மாதிரி மக்கள் வித்தின் 5 மினிட்ஸில் முடிச்சுட்டு போயிடுறோம். இதுதான் அது.